நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான காராம்பசு மாடுங்க. அதாவது இந்த காராம்பசுக்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 விதமாக இதனை நம்ம டிஃபைன் பண்ணலாமுங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இதனுடைய கலருங்க. கலர் வந்து நல்லா ஜெட் பிளாக் கலர்லிங்க. எந்த ஒரு வெள்ளை புலியோ வெள்ளை மறையோ ஒரு எள்ளளவும் இல்லாமல் நல்ல சுத்தமாக தெளிவாக இருப்பதனால் இந்த கருப்பு கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரலாகவே ஒரு சூரிய கதிர்களை உள்வாங்கக்கூடிய சக்தி படைத்ததுங்க. ஸோ அதனால் இந்த மாடுகளினுடைய பாலில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி என்கிற ஒரு புரதச்சத்து அதிகமாக இருக்குங்க. இரண்டாவது வந்து ஐதீகம்ங்க. அதாவது நம்ம சங்ககால இலக்கியங்களில் நம்ம முன்னோர்கள் எழுதிய பல நூல்களில் வந்து பார்த்திங்கன்னா காராம்பசுக்களினுடைய பேர் வந்து இடம்பெற்றிருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வீரப்பூர் சின்னன்னார் பெரியன்னார் அவங்க கதைகள்லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னமார் பாடல்களில் முதற்கொண்டு நம்ம காராம்பசுக்களோட பேர் வந்து இடம்பெறுங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லுவது என்னென்னா கிருஷ்ணர் வந்து குழந்தைகளை வந்து பால் ஊட்டினதுனால காம்புகள்னாலும் கருப்பானது. ஸோ அதனால காராம்பசுக்கள் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாகவே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு காராம்பசு வைத்து வளர்த்தால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி காலையில் எழுந்தவுடன் நம்ம அந்த மாட்டின் மேலே ஒரு நம்ம பார்வைப்பட்டால் நம்மளுக்கு வந்து அந்த நாள் வந்து ஒரு நல்ல காரியங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை. நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி நம்மக்கிட்டே நிறைய காராம்பசுக்களை வாங்கி அவங்க சொன்னக்கூடிய கருத்துக்களை நான் உங்ககிட்ட பதிவு செய்கிறேனுங்க. இந்த காராம்பசுக்களை பற்றி நம்ம சங்க காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருந்தாலுமேங்க நம்ம அனைவருக்குமே தெரியக்கூடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 5 to 10 வருடங்களாகத்தான் காராம்பசுனா என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுதுங்க. ஸோ அப்போலேருந்து உற்பத்தியான கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாடாக வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% மாடு வந்து காராம்பசுக்களாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பியூராக நல்ல ஜெட் பிளாக் கலரில் மறை எதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறது வந்து ஒரு 100 மாடுகளில் ஒரு 10 மாடுகள் தான் இருக்குங்க. ஸோ அதனால நம்ம அது கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கிறோம்ங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடு நம்ம போட்டிருப்போங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100ல் ஒரு 10 மாடு தான் இந்த மாதிரி இருக்குங்க. நல்ல ஷோ குவாலிட்டி அமைப்பில்லைங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா மயிலை காலக்கன்றாக வருங்க. கன்று நல்ல சுறுசுறுப்பான கன்று நல்ல ரெட்டை திமிழில் வருங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா குணத்தில் நல்ல ஷோ குவாலிட்டி தானுங்க. மாடு அழகுலையுமே ஷோ குவாலிட்டியாக இருந்தாலும் குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100%ங்க. நீங்கள் பெரியவர்கள் பெண்கள் என யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறக்கலாமுங்க. கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்கு போக நேரம் 2 லிட்டர் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாமுங்க. நல்ல காம்புகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூ காம்புகளுங்க. ஸோ இந்த ஷோ குவாலிட்டி மாடு நல்ல சுத்தமாக தெளிவாக இருக்கக்கூடிய காராம்பசு மாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.